ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சீக்கிரம் இந்த சீரியலுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லாவே இல்லை. குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது சீரியல். பாசம், அன்பு, நேசம் எல்லாம் ஓகே தாங்க, சரிங்களா? மெயின் மேட்ருக்கு வாங்க. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒன்று இந்த முட்டை வாயை திறக்கணும், இல்லை இவனாவது போய் வெளியில் போய் கண்டுபிடிக்கணும், இல்லை மித்ரா பற்றின உண்மைகளை பாரதி மனம் யார் மூலியமாவது தெரிஞ்சு மித்ரா பற்றி உண்மையை வந்து தெரியணும், இல்லை மித்ராவும் சுதாகரும் பேசுகிறத வச்சு ஆதியாவது கண்டுபிடிக்கணும், இல்லை எப்படியாவது ஒரு சூழ்நிலை எல்லா உண்மையும் தெரிய வைக்கிற மாதிரி சீரியல் எடுத்தால் மட்டுமே தான் சீரியல் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இல்லாட்டினா ரொம்ப போரிங்காக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, நல்லாவே இல்லை. இன்றைக்கி எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல, நல்லாவே இல்லை. ரொம்ப எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைங்களை போய் இவ திட்டிக்கிட்டே இருப்பாளாமா, ஆதி வந்து இவளை அடிப்பானாமா, அடிக்கிற மாதிரி நினச்சி பார்ப்பாலாமா, என்ன இதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை டைரக்டர் சார். எங்களுக்கு இந்த சீரியலில் ஒரு முடிவு, சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கே தான் மனசுலலாம் மௌனம் பேசியது இந்த 2 சீரியல் வந்துச்சுங்க. 2 சீரியலும் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னும் இந்த லூசு கரகம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இதில் என்ன கதை இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். நல்லாவா இருக்குது? ஹீரோ அழகாக இருந்து, ஹீரோ நல்லா இருந்து, கதை வேணும்ல கைஸ். ஏற்கனவே ஹீரோயினை மாற்றிட்டீங்க, அதே ஒரு ட்ராபேக் இந்த சீரியலுக்கு. பல்லவின்னு கொண்டு ஒருத்தவங்க நடிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க, சரி நடிக்கிறதாவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீரியல் ஒரு எண்டு வேணும் இல்லையா? எண்டு சுபம்னு ஒன்று போடுவீங்க இல்லையா? அது எப்போ போடுவீங்க? நல்லாவே இல்லை. இன்றைக்கி எபிசோடு சுத்தமாக நல்லா இல்லை. அவள் வந்து மித்ரா வந்து டென்ஷனில் இருக்கையில் இவ வந்து பேசுகிறதும், இல்லை இவ ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கையில் மித்ரா வந்து பேசுகிறதும், என்ன இதெல்லாம் நல்லாவே இல்லை. எனக்கு அதெல்லாம் நீ ரிவ்யூ பண்ணுறது இன்ட்ரெஸ்டே இல்லை கைஸ். ஏன்னா ரிவ்யூ பண்ண ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவ வந்து அவளை கேவலமாக பேசுகிறது, அவள் இவளை கேவலமாக பேசுகிறது, என்ன இதெல்லாம்? இது இத்தனை பண்ணுறவ, மித்ரா கிட்டேலாம் வந்து வாயடிக்கிறவ, ஏன் ஆதிக்கிட்ட போய் உண்மையை சொல்கிறதுக்கு என்ன தாயே? ராசாத்தி மவராசி, ஆதிக்கிட்ட போய் நீ தாண்டா என் புருஷன், உங்கள் அம்மாவை நான் தாண்டா பேசி சாகடித்தேன், இவன் தாண்டா ஆதி தாண்டா உனக்கு பிறந்த புள்ள, தமிழ் வந்து வாசுவோட பிள்ளை, நீ தாண்டா அப்பான்னு அவளை கூப்பிட சொன்னேன்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லி தொலைய வேண்டியதானே? எதையும் செய்ய மாட்டாளாமா. மித்ரா கிட்டே போய் வாயடிக்கிறதுல ஒன்றா நம்பருங்க, சரிங்களா? அப்புறம் வேறு என்ன, அந்த பையன் சின்ன பையன் என்ன பண்ணுறான், டெய்லி வந்து ஆதி கூட தான் படுத்து தூங்குவானாமா. எப்போ கைஸ் டெய்லி ஆதி கூட படுத்து தூங்கியிருக்கா நீங்கள் பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க அம்மா கூட தானே அவன் வந்து படுத்திருப்பாங்க 2 பேரும். நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் கைஸ். அவன் ஆதி கூட தூங்கின மாதிரி நான் ஒரு சீன் கூட பார்க்கவே இல்லைப்பா. உடனே வந்து இன்றைக்கி அதுக்கு ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பையன் வந்து ஆதி ரூமில் படுக்கிறதுக்காக வர்றான். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் மித்ரா வந்து அவளை கத்துறது. உடனே ஆதி வந்து நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்புல. எதுக்கு சின்ன குழந்தைகிட்ட போய் இப்படி ரூடாக பிஹேவ் பண்ணுறேன்னு மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டான். உடனே அவள் வந்து நினச்சி பார்க்குறா, அடிக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறா. அடிக்கிற மாதிரிலாம் நினச்சி பார்க்கலாம் வேண்டாம், உனக்கு அந்த அடி உழுகிறது கரெக்டு தான், சரியா மித்ரா? நீ பண்ணுற வேலைத்தனத்துக்கெல்லாம் ஆதிக்கிட்ட ஒரு நாள் 2 கண்ணமும் நல்லா பழுக்க போகுது, நல்லா நீ வாங்கி கட்ட போகிற, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் அந்த நாளுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். மித்ரா பற்றின உண்மைகளை ஆதிக்கு தெரிய வைங்க டைரக்டர் சார். இல்லை அப்படின்னா பாரதி வாயால் உண்மையை சொல்கிற மாதிரியாவது பண்ணுங்கள். இல்லை ரொம்ப நாடகம் பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் அப்செட்டாக வந்து படுக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம முட்டை வந்து உட்காந்து சமாதானப்படுத்தி, இனிமேல் நீ ஆதி அப்பான்னு கூப்பிடக்கூடாது, அங்கிள் தான் கூப்பிடணும், சரியா அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேன் கதை சொல்லி தூங்க வைக்கிறது. இதெல்லாம் ரொம்ப என்ன பார்க்குறக்கே ரொம்ப இதாக இருக்குது. கைஸ் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் உண்மையிலே பாரதியை தான் நான் சத்தம் போடுறேன். என்ன அப்படின்னா, இவ வந்து ஆரம்பத்துலேயே ஆதி வந்து வீட்டுக்கு வருவான் இல்லையா? இவங்க ஒரு வீட்டில் குடியிருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து அந்த சின்ன பையனை பார்க்குறதுக்கு முதல்ல வருவான் பார்த்தீங்களா? அப்போவே நீ வந்து என்ன சொல்லியிருக்கணும், நல்ல குடி நாச்சி, சரியா? அவர் வந்து உனக்கு அப்பா கிடையாது, நீ அங்கிள் தான் கூப்பிடணும் அப்படின்னு நீ அப்போ இருந்தே அந்த குழந்தைங்கிட்ட சொல்லியிருந்தேன்னா பிரச்சனை இல்லை. அவன் வந்து நான் தான் இனிமேல் உங்களுக்கு அப்பா,
நீ இனிமேல் என்னை அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி அவனை கூப்பிட வைக்க விட்டுட்டு சரிங்களா, கூப்பிட்ற மாதிரி வைக்க விட்டுட்டு இப்போ வந்து மறுபடியும் நீ அங்கிள் தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட போய் உன்னோட சுயநலத்துக்காக அந்த குழந்தைங்களோட மைண்டை நீ என்னமா மாற்றிக்கிட்டு இருக்கிற மிஸ்ஸஸ் பாரதி ஆதி அவர்களே. அது குழந்தைங்க, நீ என்ன சொல்லித்தரியோ அதைத்தான் அதுக்கு செய்யுங்க. தமிழ் வந்து புரிஞ்சுக்குவா. அவள் வந்து ஆரம்ப காலகட்டத்துலேருந்தே உங்ககிட்ட இருந்ததுனால நீ பண்ணுற வேலைத்தனம், நீ பண்ணுற லூசுக்கிழமான வேலையெல்லாம் அது அவளுக்கு அந்த பிள்ளைக்கு தெரியும். அதனால் நம்ம அம்மா இப்படி தான் சொல்லி அந்த பிள்ளை புரிஞ்சுட்டு நடந்துக்கும். ஆனால் அந்த சின்ன பையனுக்கு தெரியாது. புரியுதா? ஆரம்பத்துலேயே அவள் உன்னை அப்பான்னு அந்த குழந்தை வந்து அப்பான்னு கூப்பிட்டுருச்சுல, நீ எதுக்கு அப்பான்னு கூப்பிட்ற? நீ வந்து ஆரம்பத்துலேயே என்ன சொன்ன மிஸ்ஸஸ் பாரதி அவர்களே, எனக்கு குழந்தைங்க தான் முக்கியம், ஆதியே வந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன வாயி இன்றைக்கி ஆதியை பார்த்தோன்னே ஆதி கூட வாழணும்னு தோணுதில்ல. அப்போ அந்த குழந்தைங்க அப்பான்னு கூப்பிட்றதுல உனக்கு என்ன அப்படி வந்துச்சு? அப்பான்னு கூப்பிடுனா அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி தைரியமாக பேச வேண்டியதானே. மித்ராவை போய் தனியாக மீட் பண்ணி வாய் அடிக்க தெரியுதுல்ல. அதே மாதிரி என் குழந்தைங்க அவர் அப்பான்னு தான் கூப்பிடும். சரியா? அப்பான்னுலாம் கூப்பிட அங்கிள்லாம் கூப்பிட முடியாது, அப்பான்னு தான் கூப்பிடும் என் குழந்தைங்க. உன்னால் முடிஞ்சது நீ பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி தைரியமாக பேசிட்டு போ. அங்கே தைரியமாக பேசுகிறேல்ல, வேக்கியானம் பேசுகிறேல்ல வேக்கியானம், அதே வேக்கியானத்தை இங்கே பேசிட்டு போக வேண்டியதானே. குழந்தைங்கள்ட்ட போட்டு இப்போ நான் ஒன்று கேட்குறேன் கைஸ், நீங்கள் நான் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. அப்பான்னு கூப்பிட்டு இருந்த குழந்தைங்களே இப்போ அங்கிள் கூப்பிட சொல்கிறான். இப்போ நாளைக்கு உண்மை தெரிஞ்சு சரியா ஆதி வந்து எல்லாத்தையும் மன்னிச்சு உன்னை ஏற்றுக்க வரான்னு வைங்களேன். உன்னை ஏற்றுக்கிட்டான், பாரதியை வந்து ஏற்றுக்கிட்டான். அப்போ வந்து அந்த குழந்தை வந்து மறுபடியும் அங்கிள் நீ கூப்பிடாத, இவர் அப்பானே கூப்பிடு நீ சொல்லிக் கொடுப்பியா? கூமுட்டத்தனமாக இருக்குல்ல நாடகம். அப்போ நீ அந்த நீ என்ன சொன்னாலும் அந்த குழந்தைங்க பூம்பூமானாட்ட தலையாடுறது தான் அதோட ஒரு வேலையா? அதுகளுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸு உணர்ச்சி அப்படின்னு எதுவுமே இருக்காதா? உன்னோட சுயநலத்துக்காக அந்த குழந்தைங்களை நீ எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணுற? அதுதான் நான் சொல்கிறேங்க. சரியா, இது வந்து ஒரு கூமுட்டைங்க, இது சரியான ஒரு கூமுட்டை. சரியா? இல்லாத இடத்துல போய் வாயடிக்கிறதும், இருக்கிற நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையை காப்பாற்றணும், நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம இருக்கிறோம், அப்பான்னு கூப்பிட்றதுனால என்ன தப்பு? நீ அந்த போல்டாக பேசி என்றைக்கு சீரியல் இது பண்ணுறாலும் அன்னைக்கு தான் சீரியல் விளங்கும், இல்லாட்டினா விளங்காமல் தான் போகும். உண்மையிலே எனக்கு அவ்வளோ கோபமாக வருது. இதில் நம்ம ஆதி வேறு என்ன புலம்புறாரு பார்த்தீங்களா? கடைசியில் என்னது, என்னை அப்பாவை வெறுத்துறாதடா, மித்ராவை நான் இது பண்ணுறதுக்காக உங்ககிட்டலாம் நான் இதாக இருக்கிற மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. எதுக்கு அப்படி நடிக்கணும்? இல்லை எதுக்கு அப்படி நடிக்கணும்? போய் மித்ரா கிட்ட ஓப்பனாக சொல்லு. பாரதி இந்த மாதிரி என் பொண்டாட்டி சரியா, ஆனால் வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, நீ எதுக்காக நீ என்னைய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஓப்பனாக நீ பேசு. இல்லை மித்ரா கிட்ட உண்மையை எப்படி கண்டுபிடிக்கணுமோ கண்டுபிடி. இல்லை எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மித்ரா, பாரதி தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லு. எல்லாம் அப்படியே மைண்டு வாய்ஸ்லேயே பேசிக்கிறாங்க. என்னமோ அப்பா இல்லாத வளர்ந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அதனால் நான் உன்னை அந்த மாதிரி நான் வளர விட மாட்டேன், உங்கள் கூட லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறத நினச்சிட்டு நான் மனசை கல்லாக்கிட்டு நான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு கல்லாக்குறோம்? எதுக்கு அப்படி நீ கல்லாக்கிட்டு மனசை வச்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிற ராசா? போய் பேசு. போய் மித்ரா நீ வேணாண்டி, என் பொண்டாட்டி எனக்கு இருக்கா, என் பிள்ளை இருக்கிறா, எதுவுமே வேணாம், டாட்டா பாபின்னு சொல்லிட்டு மித்ரா டாட்டா பாபி சொல்லிட்டு போ. இல்லை பார்க்குறவங்களும் எனக்கு கேனே நினச்சிட்டு இருக்கீங்களா? நாடகம் பார்க்குறவங்க எல்லாத்தையும் நீங்கள் கேனே நினச்சிட்டு இருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் முடிச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரியே அந்த வீட்டை சுற்றி 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 சீரியல் எடுத்துகிட்டு மனசில் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நாடகத்தை. இங்கே மனசை கல்லாக்கிட்டு இருக்க, நம்ம எதுக்கு கல்லாக்கணும்? போய் ஓப்பனாக இது மித்ரா கிட்ட பேச வேண்டியதானே. ஓ அப்பா சாமி, முடியல. சீரியல் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது சீரியல். ஐ ஹேட் திஸ் சீரியல். இதயம் ஓப்பனாக சொல்கிறேன், வழக்கணையாட்டு இருக்கு. உன்னைய நான் அப்பா அம்மா உன்னைய நான் என்னது எந்த கஷ்டமும் தராமல் நான் உன்னை இது பார்த்துக்க வேண்டாம், நான் இதை செய்ய வேண்டாம் அதை செய்ய வேண்டான்னு உன் பிள்ளைன்னொடனே அந்த அவன் பிள்ளையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அந்த பயமுறுத்துனது, இந்த பையன் மயக்கம் போட்டது, வீட்டில் வந்து கொஞ்சினது செஞ்சது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். தமிழில் ஒரு இடத்துல கூட நினச்சி பார்க்க மாட்டேங்கிறான். ஐயோ சாமி. அப்புறம் கடைசியில் நம்ம சொல்லிடுவோமாம்மா, சரிங்களா? தமிழ், உங்கள் அம்மா, ஒன்றை உங்கள் 3 பேர்த்தையும் நான் எந்த சூழ்நிலை கை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து தமிழை சேர்த்துக்கிட்டாப்புல.
அப்போ தமிழ் கூட இருந்ததெல்லாம் நீ எப்படா ராசா நினச்சி பார்ப்ப? ஒருவேளை நினைவலைகள்லாம் வந்த பிறகு நினச்சி பார்ப்பியோ? கடவுளே, இது எப்படி தெரியுமா இருக்குது கைஸ்? முதல்ல தமிழ்கிட்ட வந்து அந்த குழந்தை அங்கிள்னு பேசும். நீ அங்கிள்னு கூப்பிடாதே, நீ அப்பான்னு கூப்பிட சொல்லுவான் இவன். இப்போ இந்த குழந்தைகிட்ட நீங்கள் அப்பான்னு என்னை கூப்பிடாத, அங்கிள்னு கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. நாடகத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. தமிழ்கிட்ட அப்படி இருந்து இப்படி வர சொல்கிறாங்க, இந்த பையன்கிட்ட இப்படி இருந்து இப்படி வர சொல்கிறாங்க. உண்மையிலே நாடகம் பார்க்குறவங்களெல்லாம் பைத்தியமாக்கி மென்டலாக்கி ஒரு வழி ஆக்கிடுவீங்கடா. கேவலமாக இருக்குது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, ரொம்ப இரிட்டேட். நான் கூட பாரதி சொல்ல அந்த குழந்தைகிட்ட பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த பாட்டி கண்ணாடி பாட்டி நின்று பார்த்துட்டு இருக்கோம். இது கூட ஒரு ஆத்திரத்தில் போய் இப்பயே போய் நான் அதுக்கிட்ட நானே உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி இந்த பாட்டியாவது போய் உண்மையை சொல்ல வேண்டாம். அது அங்கேயே நின்றுட்டு மித்ராவை தான் திட்டிகிட்டு இருக்குது. அது ஒரு லூஸ். முடியலடா சாமி, முடியல. ஸோ மற்ற சீரியல் கார்த்திகை தீபம், நோ ஸ்பீக்கிங், நாடகம் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்? வாரிசு, சூப்பர் சூப்பர் சூப்பர். சீக்கிரம் தமிழ் வந்து அந்த யார் வெண்பாவோட அப்பாவை கண்டுபிடிக்கணும். சரியா? அந்த கோமா ஸ்டேஜில் படுக்க வச்சுருக்கவரை அந்த படுக்க வச்சுருக்க காரணம் வந்து அந்த வெள்ளை வேஷ்டி சட்டைக்காரன் தானே. அவனை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ஜனாமாட்ட சொல்லணும். சீக்கிரமாக தமிழ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் வேறு என்ன? அப்புறம் என்ன கேஸ்? மகா சங்கமம். வீரா சீரியலும் சின்னஞ்சிறு கிளியேவும் அவ்வளோதான். சன் டிவி மாதிரியே இவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. சன் டிவியில் தான் எப்போ பார்த்தாலும் 2 சீரியல் ஒன்றா போடுவாங்க. இப்போ இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. வீராவும் சின்னஞ்சிறு கிளியேவும் மாமா. அடுத்த ஒரு வாரம் வந்து மகா சங்கமம் மாமா. எல்லாம் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க கைஸ், சரிங்களா? அப்புறம் வேறு என்ன சீரியல்? சந்தியா ராகம் ஒரு வழியாக பார்வதி மாட்டிட்டாலாட்டு இருக்குது. நீ ரகுராம் என்ன செய்ய போகிறான்னு தெரில. இவருக்கு இதே வேலை தான். கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வியாக கேட்க வேண்டியது, அப்புறம் மன்னிச்சு விட்டுற வேண்டியது. இதே பொழப்புத்தனம் தான் சந்தியா ராகம். அப்புறம் வேறு என்ன? அயலி சீரியல், அது ஒரு இதில் போயிட்டுருக்குது. ப்ரோமோ பார்த்தேன். யாரோ போலீஸ்காரை வந்து அயலிக்கு வந்து இப்படி சல்யூட் பண்ணுறாப்புல. அப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக டவுட் வரும்ல கைஸ், போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தான் சல்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டரே கிடையாது, அவர் அண்டர் கிரவுண்டு போலீஸ் இல்லைங்களா, அதனால் சல்யூட் பண்ணத்தான் செய்வாங்க. ஓகே, டன். வேறு என்ன? அண்ணா சீரியல் நினைத்தாலே இனிக்கும் மாதிரி, அதுவும் பேய் பூதம் பிசாசும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணா சீரியலையும். எனக்கு தெரிஞ்சு நீ நினைத்தாலே இனிக்கும் மாதிரி அண்ணா சீரியலும் 1000-2000 எபிசோடு கொண்டு போகலாம் கைஸ். பேய் பூதம் பிசாசுன்னு. ஐயோ சாமி, நல்லா இருக்கிற சீரியல் எல்லாரையும் கெடுக்குறாங்க. கெட்டி மேலும் நல்லா போயிட்டு இருந்தது, அதை கெடுத்து விட்டாங்க. அவங்க அப்பாவை சாகடிச்சு கெடுத்து விட்டாங்க. அப்புறம் அந்த அவங்க அப்பாவை சாகடிச்சு அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ராக்கையே காணோம். இங்கிட்ட வந்து துளசி, இங்கிட்ட அஞ்சலி மீண்டு வருவார்களா? எதுக்கடா எங்ககிட்ட கேட்குறீங்க? மீண்டு வந்தால் என்ன, மீண்டு வராட்டி எங்களுக்கு என்னடா? நீங்கள் நாடகம் எடுக்கிறீங்க, அதை பார்த்தோலையும் எங்களுக்கு தலையெழுத்து. மீண்டு வருவார்களான்னு எங்கிட்ட எதுக்கடா கேட்குறீங்க? லூசு பயிலா. அப்புறம் அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன? உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பாய்.